ஜெயா-டிவி காலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் யமங்களை கடைப்பிடித்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எவை என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அபரிக்கிரகம் செய்தால் என்ன பலன் வரும் என்பதை இந்த சூத்திரத்திலே சொல்கிறார். அபரிக்கிரகம் என்பது நமக்கு தேவையில்லாத பொருட்கள் மேல் ஆசை இல்லாமல் நமக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் பெறுவதுதான் அபரிக்கிரகம் என்று கூறுவது. அபரிக்கிரகஸ்தைரியே ஜென்ம கதந்தா சம்போதகா என்று கூறுவார். எவன் ஒருவன் அபரிக்கிரகத்தை கடைப்பிடிக்கிறானோ அவன் தன்னுடைய வாழ்வின் இரகசியங்களை தெரிந்து கொள்வான், அந்த வாழ்வின் குறிக்கோள் என்ன என்பதை தெரிந்து கொள்வான் என்று கூறுகிறார். நம் மனம் எப்பொழுதுமே வெளியே இருக்கக்கூடிய பொருட்கள் மேலேயே நாட்டம் இருக்கும். பொருட்கள் மற்றும் வெளி உலகத்திலே இருக்கக்கூடிய இந்திரிய புலன் இன்பங்கள் நுகர்ச்சியிலேயே மனம் செல்லும். அப்படி செல்லும் பொழுது என் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, நான் எதற்காக வந்தேன், நான் யார் என்பதை பற்றிய சிந்திக்கக்கூடிய அளவுக்கு கூட நமக்கு நேரம் இருக்காது. ஆனால் ஒரு அபரிக்கிரகத்தை கடைப்பிடிப்பவனுக்கு, ஏனென்றால் அவனுக்கு தேவையானதை மட்டுமே அவன் பெறுவதால் மற்ற பொருட்களின் மேல் ஈடுபாடு இருப்பதில்லை. தன்னுடைய மனத்தை நான் யார், என்னுடைய வாழ்வின் இரகசியம் என்ன, எதற்காக வந்தேன் என்பது போன்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தன்னுடைய ஜென்மத்தின் காரணத்தை அவன் புரிந்து கொள்கிறான் என்று இந்த சூத்திரத்திலே சொல்கிறார். பொருள் வாழ்க்கைக்கு தேவைதான், ஆனால் வாழ்க்கையே பொருளை நம்பி இருக்கக்கூடாது என்பதை இவர் உணர்த்துகிறார் இந்த சூத்திரத்திலே. அபரிக்கிரகம் செய்யும் பொழுது என்னுடைய குறிக்கோள் என்ன, இந்த உலகத்தில் வந்ததற்குடைய என்னுடைய குறிக்கோள் லட்சியம் என்ன என்பதை ஆராய்ந்து அறியும் பொழுது அதை அடையக்கூடிய வழியுமே எனக்கு புலப்படும் என்று இந்த சூத்திரத்திலே கூறுகிறார். இன்று நாம் ஊர்துமுக சுவானாசனத்திலேயே இன்னும் சில மாறுதல்களை செய்து அதனுடைய பலன்களை எப்படி பெறலாம் என்று பார்க்க போகிறோம். நம்ம ஊர்துமுக சுவானாசனா பார்த்துட்ருக்கோம். இப்போ அதிலே கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஒரு காலை தூக்கி அதில் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத. நேராக உட்காந்துக்குங்க, கால்கள் ரெண்டையும் முன்பக்கமாக நீட்டிக்குங்க. கால்கள் ஒவ்வொன்றாக பின்பக்கமாக மடிச்சுக்குங்க. வஜ்ராசனா பொசிஷன் வந்துடுங்க. ஹீலில் உட்காந்துக்குங்க. உள்ளங்கை ரெண்டையும் முட்டியில் வச்சுக்கங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முன்பக்கமாக நில்லுங்க, முட்டி போட்டு கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை ரெண்டையும் மேட்டில் வச்சுக்கங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முன்பக்கமாக உடலை கொண்டு வாங்க. இடது காலை பின்பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பாதத்தை உள்நோக்கி திருப்பி வலது முட்டியை நேர்படுத்தி இடுப்பை மேலே தூக்குங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. இடது கால் மேலேயே இருக்கும் ஸ்ட்ரெச் ஆகி. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக இடுப்பை மேலே கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே வலது முட்டியை மடக்கிக்குங்க. தலையை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது முட்டியை மடக்கி உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலையும் கைகளையும் மேலே கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கைகளை கீழே கொண்டு வாங்க. முட்டி போட்டு உட்காந்துக்குங்க. இதே இது அடுத்த பக்கம் பார்க்கலாம். வஜ்ராசன பொசிஷனில் உட்காந்துக்குங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை ரெண்டும் முன்பக்கமாக இருக்கட்டும். தரையில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. வலது காலை ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பாதத்தை உள்நோக்கி திருப்பி இடுப்பையும் உடலையும் மேலே கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக ஸ்லைட் பண்ணிட்டே வாங்க. வலது கால் மேலே ஸ்ட்ரெச் ஆகி இருக்கட்டும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக
இடுப்பு மேலே கொண்டு போங்க, உடலை கீழே கொண்டு வந்துடுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே இடது முட்டியை மடக்கிக்குங்க. இடது பார்த்து வெளியே ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. மூச்சை வெளியே விட்டுட்டே மெதுவாக வலது காலை மடக்கி வலது முட்டி தரையில் வச்சுட்டு உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலையும் கைகளையும் முன்பக்கமாக மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உட்காந்துக்குங்க. பின்பக்கமாக கைகள் கீழே கொண்டு வந்துடுங்க. இதே இது நம்ம இன்னொரு முறை பார்க்கலாம். வஜ்ராசனா பொசிஷனில் உட்காருங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை ரெண்டையும் மேட் மேலே வச்சுக்கோங்க தரையில். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. இடது காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பாதத்தை உள்நோக்கி திருப்பி இடுப்பையும் உடலையும் மேலே கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக ஸ்லைட் பண்ணிட்டே வாங்க. பேக் ஆர்ச். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பையும் உடலையும் மேலே கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே வலது முட்டியை மடக்குங்க. வலது பாதம் வெளியே ஸ்ட்ரெச் பண்ணி மேலே பாருங்கள். மூச்சை வெளியே விடும்பொழுது இடது முட்டியை மடக்கி உடலை பின்பக்கமாக பின்னாடி கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலையும் கைகளையும் முன்பக்கமாக மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக உட்கார்ந்துக்குங்க. கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. இதை அடுத்த காலில் பார்க்கலாம். வஜ்ராசனா பொசிஷன்லேருந்து மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை ரெண்டையும் தரையில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. வலது காலை பின்பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பாதத்தை உள்நோக்கி திருப்பி இடுப்பையும் உடலையும் மேலே கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை அப்படியே முன்பக்கமாக ஸ்லைட் பண்ணி கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பையும் உடலையும் மேலே கொண்டு போங்க. மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே இடது முட்டியை மடக்குங்க. இடது பார்த்து வெளியே ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள். இப்போ மூச்சை வெளியே விடும்போது வலது முட்டியை கீழே கொண்டு வந்து உடலை பின்பக்கமாக கொண்டு போயிடுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலையும் கைகளையும் மேலே கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உட்காருங்க. கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. நம்ம இன்றைக்கி ஊர்துமுக சுவானாசனத்திலேயே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு காலை தூக்கி பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்தோம். இது சுலபமானது அல்ல. நல்ல முறையில் இந்த ஊர்துமுக சுவானாசனா வந்த அப்புறம்தான் இதை நம்ம ட்ரை பண்ணலாம். இது பண்ணும் பொழுது முதுகுத்தண்டு நல்ல முறையில் இறுக்கமடைகிறது, இளக்கமும் அடைகிறது. நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால முதுகு வலி வராமலே பாதுகாக்கும். ஒரு காலை தூக்கி நம்ம அந்த ஆசனம் செய்யும் பொழுது அந்த பேலன்ஸ் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி கிடைக்கிறது. இடுப்பு பகுதி செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது. கீழ் முதுகு பகுதியுமே நல்ல முறையில் ஸ்ட்ராங்காகும். முதுகுத்தண்டுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது. மார்பு பகுதி விரிவடைவதால் அங்கு சென்று வரக்கூடிய மூச்சு வாங்கிவிடக்கூடிய திறனுமே அதிகரிக்கிறது. இது நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் தரும். மனத்தை குவிப்பதற்கு இந்த மாதிரி பேலன்ஸ் செய்யக்கூடிய ஆசனங்கள் நமக்கு துணையாக இருக்கும். இதே ஆசனத்தை இன்னும் சிறிது அட்வான்ஸாக எப்படி செய்யலாம் என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.